கர்த்தர் மாண்டதாக இந்த வேத வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் மாண்டதாக இந்த வசனத்தில பார்க்கும்போது இயேசு சொல்லுவாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பூமியில எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ, எதெல்லாம் நம்ம போயிருக்கோம். வேதத்தில ஆதியில ஆதாம்ட்ட பாவம் வரும்போது கூட அந்த அதிகாரங்கள் பூமியின் எல்லாம் உலகத்தையே எல்லா அதிகாரமும் ஆதாம் கொடுக்கும்போது, ஆதாம் கீழ்ப்படியாத பாவம் வரும்போது, பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாமே இழந்து போயிருது. ஆனா எல்லாமே சிலுவையில இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையுமே இதுல மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார். இது ஆவிக்குரிய இதுகள். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அநேக குறைச்சல்கள், வியாதியா இருக்கலாம். அநேக வியாதிகள், தரித்திரங்கள், குறை, பிரச்சனைகள், சமாதானம் இல்லாதது, அநேக சீரழிவுனால ஒவ்வொரு வீடுகளுமே சீரழிந்து போயிட்டு எல்லாமே. ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு அதில் மீள முடியாம இருப்பாங்க. ஆனா, ஒரு நல்லா இருந்த ஒரு உலகம், ஒரு தேவனுக்கு பிரியமாக இருந்த உலகம், பரிசுத்தமா வாழ்ந்த உலகம், இன்னைக்கு அநேக எல்லா ஜனங்களும் பாவத்தின் ஒரு ஒரு உழண்டு அல்லது மீட்க முடியாம இருக்கும்போது, மறுபடியும் உங்கள அந்த ஸ்தானத்துக்கு வர வைக்கணும்னா, அந்த மாரி மறுபடியும் நீங்க கர்த்தருக்கு பிரியமாக அந்த பரிசுத்தமா வாழணும்னா, கர்த்தரால் மாற்றமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அத கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த வேளையில அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்க வாழ்க்கை மறுபடியும் தேவன் எழுப்பி கட்டுவார். மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுவார். அதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதுக்காகவே அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் தேவன்ட்ட பரிந்து பேசுகிறார். நீ ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி முழு இதயத்தோட பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மறுபடியும் தேவன் கட்டுவார். மறுபடியும் உங்களை எடுத்து கட்டுவார். உங்க வாழ்க்கிற வாழ்க்கை எந்த வியாதியா இருந்தாலும், எந்த வியாதி துக்கத்துல இருந்தாலும் சரி, எந்த வியாதி எதுவா இருந்தாலும், எல்லாவற்றிலுமே ஒரு தேவன் ஒரு மறுபடியும் உங்களை எழுப்பித்து கட்டி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.